வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஜூலை மாதம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு தொடர்ந்து தாழ்வு மண்டலம் மத்திய பிரதேசத்தில் நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, குஜராத் இந்த இடங்களுக்கெல்லாம் கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்க இருக்கிறது. அதே வழியில் இந்த நிகழ்வு அரபிக்கடலில் இறங்காமல் குஜராத் வழித்தடத்தில் ராஜஸ்தான், பஞ்சாபை நோக்கி நகரம் என்பதால் இந்த நிகழ்வு நகரம் இடமெல்லாம் கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இன்று மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேசத்துக்கு ரெட் அலர்ட் கொடுக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் தென்மேற்கு பருவமழையும் கேரளா, கர்நாடகா, கோவா இந்த இடங்களுக்கும் இன்று தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். நாளையும் தென்மேற்கு பருவமழை உச்சபட்ச மழையாக மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் ஜூலை ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது. அதே வழியில் மேலும் ஒரு நிகழ்வு ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு பிறகு வரும். அந்த நிகழ்வு இமயமலை ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தென்மேற்கு பருவமழை வருகிற நாட்களில் சீராக தொடர வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் தென்மேற்கு பருவமழை சற்று அதிகரித்து கிடைக்க வாய்ப்புள்ளது. வரும் நாட்களை பொறுத்தவரை தமிழகத்தில் வரும் நாட்கள் தென்மேற்கு பருவமழை இன்றும் நாளையும் சற்று தீவிரமாக இருந்தாலும் வரும் நாட்களில் தென்மேற்கு பருவமழை சற்று சீராக தொடர வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் வெப்பச்சலமழை தொடர்ந்து அங்கே இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. ஒரு நாள் பரப்பில் சற்று கூடுதலாகவும் ஒரு நாள் சற்று பரப்பில் குறைவாகவும் தமிழகத்தில் வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் வரும் நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் வெப்பச்சலமழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் வெப்பச்சலமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஜூலை மாதம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரை இன்று தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் வெப்பச்சலமை சற்று கூடுதலான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஒரு இடங்களில் மிக கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்கும். காலை நேரங்களில் பெரிய அளவில் மழை இல்லாவிட்டாலும் இன்று மதியம், மாலை, இரவு நேரங்களில் மழை பரவலாக மழை கிடைக்கும். கிழக்கே முன்னேறி சென்று மிதமான மழை கொடுக்கும் அளவுக்கு இன்று தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். அதேபோல் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் இன்று மாலை, இரவு நேரங்களில் திருநெல்வேலி மாநகரம் வரை சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. அம்பை சுற்று வட்டாரங்கள், பாபநாசம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று மதிய மாலை நேரங்களில் மிதமான மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை முன்னேறி வர வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் நேற்று பெரிய கணவாய் பகுதிகளுக்கு லேசான சாரல் மழை கிடைத்திருக்கும். ஆனால் இன்று மேற்கு தொடர்ச்சி மலையில் பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் எப்போது வேணுனாலும் மதியத்துக்கு பிறகு சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி, கடையநல்லூர், புளியங்குடி இந்த இடங்கள்லாம் முன்னேறி வந்து மதியத்துக்கு பிறகு மாலை, இரவு நேரங்களில் சாரல் மழை, மிதமான மழை கிடைக்கும். அதேபோல் கிழக்கே முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது சுரண்டை, ஆலங்குளம், சங்கரன் கோவில் வரை எட்டி பிடித்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை. அதே வேளையில் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாகவும், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், பத்திரார்பு இந்த இடங்களுக்காக முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்கும். அதேவேளையில் கிழக்கு பகுதி, சிவகாசி கிழக்கு பகுதி, பெரும்பாலும் அருப்புக்கோட்டை சுற்று வட்டாரங்களுக்கு ஓர் இடங்களில் வெப்பச்சலமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று கன முதல் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. மதியத்துக்கு பிறகு தொடங்கும் மழை படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் தேனிக்கும் பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்பது. தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து அதே வேளை பெரியகுளம், உசிலம்பட்டி வரை சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது என்று மதியத்துக்கு பிறகு மாலை, இரவு நேரங்களில். அதே வேளையில் இன்று மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களுக்கும் வெப்பச்சலமழை அங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்று தெற்கு பகுதி வால்பாறைக்கு மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை கோயம்புத்தூர் மேற்கு பகுதி பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாநகரம் வரை சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை பொள்ளாச்சி, உடுமல்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று மாலை, இரவு நேரங்களில் மிதமான மழை கிடைக்கும் அளவுக்கு சாரல் மழை முன்னேறி வரும். அதேவேளையில் திருப்பூர் மாவட்டம் தெற்கு பகுதி தாராபுரம் வரை சாரல் தூறல் எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் நீலகிரிக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது.
திண்டுக்கல் மாவட்டத்தின் மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழையாகவும், கொடைக்கானலுக்கு மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் பழனி வரை சாரல் மழை எட்டிப்பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை திருப்பூர் மாவட்டம் தெற்கு பகுதி தாராபுரத்துக்கு லேசான சாரல் தூறல் கிடைத்தாலும், வடக்கு பகுதியில் லேசான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது கர்நாடகாவில் பெய்யும் மழை முன்னேறி வந்து சாரல் மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் ஈரோடு மாவட்டத்திலும் இன்று ஒரு சில இடங்களில் வெப்பச்சலமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் இந்த இடங்களுக்கு வெப்பச்சலமழை ஆங்கங்கே தொடர வாய்ப்புள்ளது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், காஞ்சிபுரம், வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கும் இன்று வெப்பச்சலமழை கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நேற்றை விட இன்று பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த இடங்களுக்கும் அங்கே ஒரு சில இடங்களில் வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் அங்கங்கே வெப்பச்சலமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. நாமக்கல் வடக்கு பகுதி, கரூர் வடக்கு பகுதி இந்த இடங்களுக்கும் ஒரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை மதியத்துக்கு பிறகு தீவிரமடையும். மாலை நேரங்களில் நன்றாகவே தீவிரமாக இருக்கும். கணவாய்ப்பதற்கு முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மிதமான மழை கிடைக்கும். அதேவேளையில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் முன்னேறி வந்து சாரல் மழையாக கிடைக்கும். காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் வெப்பச்சலமை இன்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜூலை 31 வெள்ளிக்கிழமை. நாளை ஆகஸ்ட் 1ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் தென்மேற்கு பருவமழை நன்றாகவே வலுத்திருக்கும் என்பதால் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு சாரல் மழையாக கிடைக்கும். கணவாய் பகுதிகளுக்கு காலை நேரங்களிலே சாரல் மழை, மிதமான மழை கிடைக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு சாரல் மழை முன்னேறி வந்து எப்போது வேணாலும் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மேற்கு தொடர்ச்சி மலையில் கன்னியாகுமரி தொடங்கி நீலகிரி வரை பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஆகஸ்ட் 1ஆம் தேதி. அதேவேளையில் தமிழகத்தில் வெப்பச்சலமழை என்பது இன்றை விட நாளை சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும். நாளை காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் என்பதால் வெப்பச்சலமழை என்பது தென் மாவட்டங்கள் உள்பகுதி, அதே வெளியில் டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு வெப்பச்சலமழை அங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி. ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. அதாவது ஜூலை 31, ஆகஸ்ட் 1ஆம் தேதி 2 நாட்கள் தீவிரத்தை விட ஆகஸ்ட் 2ஆம் தேதி தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கணவாய்ப்பகுதிகளுக்கு மட்டுமே சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறையும். நிகழ்வு இப்போது மத்திய பிரதேசத்தில் நிலவொன்றும் நிகழ்வு குஜராத்தில் பயணித்து அதன் பிறகு வடக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. சீராக தொடர வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 2, 3, 4, 5 தேதிகளில் சீராக தொடரும். அதேவேளை தமிழகத்தில் வெப்பச்சலமை அங்கங்கே தொடர வாய்ப்புள்ளது. காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் அங்கங்கே வெப்பச்சலமை தொடர வாய்ப்புள்ளது. அதேவேளை ஆகஸ்ட் 6, 7, 8ஆம் தேதி வரை சீராக தொடர்ந்தாலும் 8ஆம் தேதிக்கு பிறகு சற்று தீவிரம் அதிகரிக்கும். அதாவது ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நிகழ்வு மேற்கு வங்கத்துக்கு வர இருக்குது. அந்த நிகழ்வு இமயமலை ஒட்டியே மேற்கு நோக்கி பயணித்து சற்று தீவிரமடையும். அதேவேளையில் ஆகஸ்ட் 9ஆம் தேதிக்கு பிறகு மேலும் ஒரு நிகழ்வு வரும் என்பதால் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை சற்று அதிகரித்து தொடர்ந்து சீராக அதிகரித்தே தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலை கணவாய்ப்பகுதிகளுக்கு சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு சீராக அதிகரித்திருக்கும். அதேபோல் தமிழகத்தில் வெப்பச்சலமையும் ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்கு பிறகு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் சென்னையை பொறுத்தவரை தொடர்ந்து வரும் நாட்கள் அனைத்து நாட்களும் மழைப்பொழிவு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வெப்பச்சலமழை ஒரு நாள் கூடுதலாகவும் ஒரு நாள் குறைவாகவும் வெப்பச்சலமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை இப்போது தீவிரமாக இருந்தாலும் ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்கு பிறகு தீவிரம் குறையும். அதே வழியில் ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் கணவாய் பகுதியில் காற்றின் வேகம் 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்கு பிறகு 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும். ஆனால் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரும் நாட்கள் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, வங்கக்கடலை பொறுத்தவரை 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடல் அலையும் சற்று சீற்றமாக இருக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்களை பொறுத்தவரை. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்தீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.